தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்ற மாதிரி ஆந்திராவில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரேயரில் நின்று அவரோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னால் ஜெயிக்க முடியாது, உங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, அன்பாக சொல்லியும் பார்த்தாச்சு, என்ன பண்ணாலும் நீங்கள் திருந்துற மாதிரி இல்லைன்ட்டு அவருக்கு அவரே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. எப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தோப்பு காரணம் போடுறது, இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் ப்ரேயரில் நின்று அப்படியே காலிலேயே விழுறாரு. எப்படி ஸ்டூடெண்ட்ஸை திருத்த முடியலன்னு அவருக்கு அவரே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. இந்த நியூஸை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அதோட கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் அசிங்கமாக அந்த ஹெட்மாஸ்டரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஆனால் உங்களை மாதிரி நானும் தான் சிரித்தேன். பட் ஆனால் நான் சிரித்தது அந்த ஹெட்மாஸ்டரை பார்த்து இல்லை, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையை நினச்சி. ஆனால் இந்த விஷயத்தில் அசிங்கப்பட்டது என்னமோ அந்த ஹெட்மாஸ்டர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உண்மையாக அசிங்கப்பட்டது அங்கே படித்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் மட்டும்தான். அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். உங்கள் பசங்களை திருத்த முடியலன்ட்டு ஒரு ஹெட்மாஸ்டர், அதாவது தமிழில் சொல்லணும்னா அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர், உங்கள் பசங்களோட காலில் விழுறாரு. எனக்கு என்னென்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட ஒரு கிளாஸ் டீச்சர் இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓகே. பட் ஆனால் அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டரே வந்து உங்கள் பையனோட காலில் விழுந்து இதுக்கப்புறம் உன்னை அடித்து கூட திருத்த முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கானா, அப்போ அவன் ஸ்கூலில் எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருப்பான். அப்போ இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டவனோட வாழ்க்கை பின்னாடி எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்ட்டு யோசிச்சு பார்க்கவே அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம் இந்த ஒரு ஸ்கூலில் மட்டும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு கேரளாவில் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, நீ வெளியே வா, நான் உன்னை கொலை பண்ணுறவேன்னு சொல்லி மிரட்டுறான். எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஹெட்மாஸ்டர் கொலை பண்ணுறவேன்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ இப்போ இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஜென்ரேஷன் எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. ஸோ அப்போ இதுக்கெலாம் யார் காரணம்? டீச்சர்ஸா இல்லை ஸ்டூடெண்ட்ஸா? இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா? பேரண்ட்ஸ் தான் காரணம். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 1000 விஷயம் சொல்லி தருவாங்க. பட் ஆனால் பேரண்ட்ஸ் ஒரு டீச்சருக்கு எந்த அளவுக்கு மரியாதை தரணுன்றதை கண்டிப்பாக சொல்லி தரணும். சரி, இதெல்லாம் விட்டுருவோம். ஒரே வரியில் இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். வீட்டில் உங்கள் பேச்சையே கேட்காத உங்கள் பசங்க எப்படி ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேச்சை கேட்பாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை டீச்சர்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பாயிண்ட் என்னன்றதை. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்.